Hi guys, welcome back to my channel. I am BG Godson, bodybuilding and fitness trainer. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்க நாளும் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு 11th எபிசோடு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. Thank you. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற நிறை குறைகள்லாம் நான் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கும் சேம் கார்டியோக்குள்ள போறோம். ரொம்ப வளன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிற ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனால ஜவ்வா இழுக்கல டைரெக்டாகவே நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது. இந்த டேபிள் எல்லா ஜிம்லேயும் கிடக்கும், எதுக்கு கிடக்கும்னே தெரியாது. ஸோ நம்ம இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு 50 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. இந்த ஒர்க் அவுட் ஒரு 50 கவுண்ட் வச்சு 3 செட்ஸ் போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை இதை மாற்றி போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அது கொஞ்சம் ஃபாஸ்டா. ஒர்க் அவுட்டும் சேம் 50 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு நல்ல ஒரு சாங்கை போட்டு தும்க்கு தப்படன்னு என்ஜாய் பண்ணி போடுங்க. ரெடி? இந்த ஒர்க் அவுட்டும் சேம் அதே மாதிரி தான் 50 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் இதில் நம்ம இதே மாதிரியே சாரி 2 லேஸாக வந்துட்டு ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம இதே இதில் டேபிள் வச்சு போட போகிறோம். பார்த்துடுங்க. 1 கிராஸில் வச்சுக்கிடுறேன். பார்த்துடுங்க. இதுவும் சேம் 50 போட முடியாது சால்னா. ஸோ ஒரு 25 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. இது போட மூச்சிலே உங்கள் ஃபேட் பேர்னிங் ப்ளஸ் டயர்ட்னஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக எஃபெக்டிவாக தெரியும். அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% நோ. நம்ம கரெக்டாக எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கேலரி டெஃபினிஷனில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். இல்லைனா வெயிட் லாஸ் ஆகாது. டயட் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் கரெக்டாக இன்டேக் பண்ணால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இது எனக்கு 3வது மாதம் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து என் மேரேஜ் முடிஞ்ச பிறகு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்தாக ஒர்க் அவுட் போயிட்டுருக்குது. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையிலேருந்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு எபிசோடாக டெய்லி என்னால் கண்டினியூ பண்ணி போட முடியல. ஸோ ஒவ்வொரு நாளாக என்னால் முடிஞ்ச டைமுக்கு என் டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் இதை வச்சு என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு தானே பார்க்குறீங்க. வாங்க அடுத்த மறுபடியும் பண்ண போகிறது சேம். இதை கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு கிராஸில் நம்ம டேபிளில் நின்று பண்ணுற மாதிரி 1 2 3 4. பிகினருக்கெல்லாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே முட்டு போட நினைக்காதீங்க. நம்ம நார்மலாக போட்டால்
முட்டு கீழே தட்டோன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இதில் போட்டோன்னா முட்டு தட்டாது. ஸோ நம்ம முட்டும் முட்டி என்ன முட்டுன்னு சொல்லி போடலாம். பாருங்கள், ஸோ இது அண்டர்டேக். இதுதான் என்னோட கார்டியோ ஒர்க் அவுட், டெய்லி என்னோட ரொட்டீன் ஒர்க் அவுட்டு. இதில் ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு ஆகவே மாட்டேங்குது, நீங்கள் போட ஒர்க் அவுட்டை பண்ணுற எனக்கு முட்டி தான் வலிக்குதுன்னு. சேம் நான் சொன்ன மாதிரி கலோரி டெஃபிசிட்டில் இருக்கணும், டயட் கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் என்னை பார்த்து போடுங்கன்னு சொல்லலை. நான் பண்ணுற ஒர்க் அவுட் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் நான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு எதை பண்ணுங்க நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ஸோ இது என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி. மறுபடியும் பார்த்துருங்க, நான் பண்ணுற ஒர்க் அவுட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை. இதை நான் எதுவுமே எடுத்துக்கிட மாட்டேன். ஸோ அதுக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, பேசுகிறவங்க பேசுங்க, ஜாலியாக இருந்துடுங்க. இந்த ஒர்க் அவுட்டு ஒரு 50-50 கவுண்ட்ஸ் போட்டுவிடுங்க. இதுலேயும் ஒரு 50-50 கவுண்ட் வச்சு 2 செட்ஸ் போட்டுவிடுங்க. உங்களுக்கு பேக், லோயர் பேக் ரொம்ப எஃபெக்டிவாக ஃபீல் ஆகிறது தெரியும். ஓகே கைஸ், ஒர்க் அவுட் முடிஞ்சு இனி நம்ம இந்த 3 மந்தில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி இருந்தேன்னா எப்படி மாறணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சேஞ்சஸை நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். இப்போ 3 மந்த்ஸ்க்குள்ளே என்னோடய பாடி கண்டிஷனை நான் உங்களுக்கு காணிக்கலான் இருக்கிறேன். ஸோ இந்த டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? நம்ம இப்போது ஃபஸ்ட் எபிசோடில் உள்ளதும் இந்த எபிசோடில் உள்ள கம்பேரிஷன். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. ஃபேட் கட்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கே பார்த்தா தெரியும். என்னோடய ப்ளோட்டிங்னஸ்ஸு கம்மியாக இருக்குது உங்களுக்கு தெரியும். பேக்லேயும் அதே மாதிரி பாருங்கள், லோயர் பேக்கில் உள்ள பெல்லி ஃபேட் எப்படி ரெடியூஸ் ஆகிருக்கு, மசில் டெவலப்மெண்ட்டு எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னடா இவன் அங்கே மைக்கை வச்சுட்டு வாய்ஸ் இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா மைக் ஆஃப் ஆகிருக்கு, எனக்கு அது தெரியவே இல்லை. ஸோ அதனால் இதில் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம மறக்காமல் அடுத்த சேனலில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், see you.